நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீரென்று விழுந்துச்சு. இது விழுந்துன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு மாசம் வச்சு இதில் விடத்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது ஒரு கவலை தான். வெளிப்படுத்திக்கிறேன் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு காட்டிக்கிறேன். பிள்ளைகளை யோசிப்பாங்க தானே சரியா. இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்களோட மனநிலையை நம்ம கொண்டாங்க. அதுல இருந்து உரத்துட்டு அதுக்கு பிறகுதான் ஃபுல்லா நடக்கலாம் போனது. இப்போ நேற்று வந்து நீங்க எங்க போயிருந்தீங்க? நாங்கள் மீனுக்கு போனாங்க. மீன் பட்டுச்சா நேற்று? கறிக்கு கொண்டு வருவோம். போனா ஒரு கறிக்கு கொண்டு வருவோம். இப்போ வீட்டில் இருந்தாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல நேற்று பார்த்துட்டு இருந்தோம். காரணம்னா மழை நேரம் சரியான சிரமப்படுற போறதுக்கு நான் தூக்கி எடுக்குவோம். டொய்லெட்னு சொன்னா உங்களுக்கு இருக்கு தானே? அது இருக்குது. அந்த மேலே ஏறி போறேன். மழை நேரம் சரியான கஷ்டம். அப்போ நேற்றும் வந்து சொன்னேன், இப்படி விழுந்துட்ட ரோட்டில்மா காயம் காலில் சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன் எதுக்கு தான் நான் போவேன்னு சொன்னேன். அது ஒன்றும் நோவலாமா பெருசா வலி இல்லைன்ட்டு பேசாமல். அப்போ நீங்கள் ஜோதிச்சு பார்த்ததா நீங்கள் அதை செஞ்சிருக்காட்டி ஓரளவு நல்ல முண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாட்டி நான் ஆப்ரேஷன் செஞ்சு முடியத்தான் பெற்ற தாய்க்கே தெரிஞ்சிருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு. உங்கள்கிட்ட கேட்டோடனே நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ தெரியாது என்னன்னு தெரியாது. போகணும் தான் வந்தேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பாதி டிக்கெட் விட்டு. அதுக்கப்புறம் கால் கொஞ்சம் எல்லாம் கமெண்ட்லேயே சொல்லிடுவாங்க, இந்த அம்மா சொல்கிறாங்க போய் இவங்களுக்கு என்னென்ன வழியில் வருமானம் கிடைக்குது. இந்த பிளேட் அதால் வந்து தண்ணி இறங்குதான் உள்ளுக்குள்ள. அப்போ திடீரென்று என்ன நடந்தது? திடீரென்று என்ன தெரியல, விழுவேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் பாரதிபுரம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு இந்த கிராமம் தொடர்பாக இங்கே கஷ்டப்பட்ட மக்கள் இருந்தாலும் இப்படி ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லியே தெரியாது. இப்போ நாங்கள் பாலம் போட்டார் அப்படின்ற கிராமத்துக்கு போய் உதவிகள் செஞ்சுட்டு வார வழியில் பார்த்தா 3 அம்மாமார் வந்து தூண்டில் கணையை வந்து தோளில் வச்சுட்டு அந்த ரோட்டால் வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் அவடத்தையே பைக்கை நிப்பாட்டி அந்த அம்மாக்களோட பேசியிருந்தோம். அந்த பேசின காணொலியையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன மட்டியா இது? ஊரியா கொஞ்சம் காட்டையில் மீன் பிடிக்கிறது. தூண்டலுக்கு இதைத்தான் போடுற நீங்க? இதைத்தான் போடுற தூண்டலுக்கு. இப்போ இதை எடுத்துட்டு தான் பாருங்களா எங்க தூண்டல் போட போறீங்க? நாங்கள் போட்டு அங்கே கடலில் போட்டுட்டு காலையில் பள்ளிக்கூடம் இருக்கு. இதெல்லாம் ரோட் இருக்குதா? ஓ ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுக்கு இதால போனா ஸ்கூல் வரும். பாரதிபுரம். அம்மாட பேர் என்ன? கோகிலாதேவி. உங்களோட பேர்? யோகராணி. அந்த அம்மாட பேர் வசந்த். சரியம்மா, நாங்கள் வந்து அங்கால வருவோம் நாளைக்கு. நிற்பீங்களா? நாளைக்கு நிற்போம். அப்படி பேசினதுல தான் எங்களுக்கு தெரிய வந்த உண்மை என்னன்னு சொன்னால், பசி கொடுமையால் தான், அதாவது வீட்டில் கறி சமைக்கணும் என்ற காரணத்துக்காகத்தான் அந்த தூண்டிலில் போட்டு அதில் படுற மீன்களை கொண்டு வந்து வீட்டில் சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காங்க. சரியான வறுமை கோட்டின் கீழ் இருக்காங்க. அதோட வந்து கோகிலாதேவி என்ற அம்மாவோட வீட்டில் வந்து நாங்கள் இப்போ விசாரித்து பார்த்துருந்தோம். அதில் வந்து அம்மா சொல்லியிருந்த விஷயம், ஒரு தங்கச்சி பீன்ஷியாரில் இருக்காங்கன்னு சொல்லி. அடுத்த தங்கச்சியோட நிலைமையை பார்த்தா அடுத்த தங்கச்சிக்கும் கால் கொஞ்சம் வழக்கம் இல்லை, இருந்தாலும் அந்த கையிலையும் வந்து ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து தம்பியோட நிலைமையை பார்த்தா தம்பிக்கு நம்ம பேசுறது தெளிவாக விளங்காது. அதோட அவரும் வந்து கால் கையில் கொஞ்சம் பிரச்சனையோடு தான் இருக்கார். இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் மொத்தம் 5 பேர். அந்த தந்தை வந்து தண்ணி கேன்கள் போடுற வேலை, கடைகளுக்கு வந்து தண்ணி கேன்களை கொண்டு போடுற வேலையாம். அது வந்து டெய்லி கிடைக்காது, கிடைக்கிற நேரத்தில் மட்டும்தான் போய் செய்கிறாரு என்று சொல்லி அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ சரியாக கஷ்டப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்போ வாங்க அவங்களோட நிலைமை தொடர்பாக நம்ம அவங்களோடைய பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு தொடர்ச்சியாக தாங்க. அப்போ தான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்ட பிரதேசங்களுக்கெல்லாம் போய் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே
ஹெல்ப்பா இருக்கும். என்ன நடக்குது? வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்ப நாங்க நேத்து சந்திச்சு உங்களை கதைச்சிட்டு போனாங்க, வருவோம்னு நினைச்சீங்களா? ஓ, நினைச்சேன் நான் வருவீங்கன்ட்டு. அப்ப வந்த உடனே ஆக்களை காணல. வந்தவொடனே நாங்க கடைக்கு போயிட்டு சில நேரஞ்சில்ல வரீங்களோ தெரியாதுன்ட்டு நினைச்சிட்டு அப்படி போயிட்டீங்க. நான் பார்த்தா நம்ம நம்ம வருவோம்னு தெரியாம போயிட்டாங்க. இல்ல, நினைச்சேன் கொஞ்சம் நேரஞ்சில்ல வருவீங்கன்னு நினைச்சு நாங்க போயிட்டு வருவோம்ட்டு போயிட்டேன். அப்படி என்ன, இது உங்களோட மூத்த மகள் நடக்கல, அது கால இடையில தான் நடந்த 8ஆம் ஆண்டு ஸ்கூல் போனவ. அதுக்கப்புறம் இருந்தவர்கள் விழுகிற சைக்கிள் ஓடைக்கையும் விழுகிற, நடக்கையும் விழுகிற, ஸ்கூல்லையும் விழுந்து இருந்தா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நாங்க ஏலாம அப்படியே நடக்கலாமே போயிட்டு 8ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்தவ. நடந்தவ 8ஆம் ஆண்டுலாம் ஸ்கூல் போனோம். 8ஆம் ஆண்டு 13 வயது வரைக்கும் நடந்து. அதுக்கு பிறகு ஏலாம போயிட்டு நடக்கவே இல்லாம போயிட்டு இப்ப வீல் சேர்ல தான் இருக்கிறேன். இப்ப பராமரிக்கிறதுக்கு நான் தான் எல்லாம் செய்யறேன். இப்ப இவர் ஒரு ஆளு தான் வேலைக்கு போறவர். அவருக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் மாச சம்பளம் இல்ல, அதுலதான் செய்வேன். ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வேலை இல்லை அவருக்கு. இப்ப இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லை, இனி திங்கக்கிழமை போனேன்னா அங்கிட்டு வியாழ வெள்ளி, அங்கிட்டு சனி ஞாயிறு இல்லை, இனி திங்கக்கிழமை அப்படி வரும். இல்லாட்டி கிழமை ஃபுல்லா அப்படியும் இருக்கும். சில நேரம் அப்படி இல்லை. சாமான் வார மாதிரி வேலை, கோல் வந்தா போவேன். நேற்று நீங்க எங்க போயிருந்தீங்க? நாங்க மீனுக்கு போனாங்க. மீன் பட்டுச்சா நேற்று? கறிக்கு கொண்டு வருவோம், போனா ஒரு கறிக்கு கொண்டு வருவோம். இப்ப வீட்டுல இருந்தா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. நேற்று பாத்துட்டு இருந்தோம். 3 பேரும் தான் போறோம். நாங்க 3 பேரும் தான் போறோம். எடுத்துக்கொண்டு விற்பனை செய்யற நீங்க? விக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டேன், நாங்க கறிக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வருவோம். விக்கிறதுக்கு கூட பட்டா விற்க மாட்டீங்களா? இல்ல, கூட கொண்டு வர்ற அளவுக்கு இல்ல, படுது இல்ல, விக்கிறதுக்கெல்லாம் இல்ல. இருந்தாலும் அம்மாக்கள் போயிருந்த இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கட்டை கூட, 3 கட்டைன்னு சொன்னா 4-5 கிலோமீட்டர் இருக்கு. அவ்வளவு வரும். போய் வர 3 கட்டை கூடன்னு சொல்றாங்க. 8-9 மணிக்கு போனா அந்த டைம் வர. நேற்று வரையில 5:30 போயிட்டு. எத்தனை மணிக்கு இங்க இருந்து போனோம்? இங்க இருந்து 9 மணி நாங்க போய் 9 மணிக்கு போனோம். காலையில 9 மணிக்கு போனோம். அடுத்த இவர் தம்பி ஓயல் படிக்கிறேன். இந்த 10 வருஷம் ஓயல். இப்ப ஸ்கூல் போகல, 2 மாசம் ஆகுது. விழுந்து கை முறிஞ்சதால அவரும் விழுந்ததா? விழுந்துட்டு இந்த பல்ப் போட போயிட்டு விழுந்து கையெல்லாம் போயிட்டு. அப்ப போன கிழமை தான் கட்டு பிரிச்சவங்க. இப்போ கிளினிக் கொண்டு போயிட்டு வந்திருக்கேன். இப்போ செவ்வாய்க்கிழமை போகணும் கிளினிக். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் கொண்டு விட. இது நீங்க இருக்கிற வீடு தானே? எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? நாங்க எல்லாம் 6 பேர் இருக்கோம். 6 பேர். தம்பிட மகள் ஒன்று சின்ன இருக்கு, அறநெறி போயிட்டு இருக்காது. அவங்களுடைய என்ன காரணம்? அவங்க அம்மா வெளியில போயிட்டா, உங்களோட விட்டுட்டேன்னா காய்கறி அவரோட தம்பியோட. சின்னல இருந்து எங்களோட தான். உங்களோட பொம்பளை பிள்ளை? 2 பிள்ளைகள். தம்பி ஒரு பிள்ளைய கொண்டுட்டு போயிட்டு அங்க அம்மாவோட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பிள்ளை உங்களோட. இந்த வீடு நீங்க கட்டினதாம்மா? இது வேல்விசனால கட்டி கொடுத்த வீடு. வேல்விசனால. இந்த அக்காட நிலைமையை பார்த்துட்டா இல்ல, அதுக்கு முதலே கட்டி தந்தோம். அதுக்கு முதல் எங்களுக்கு வீடு இருக்கல, அவங்க கட்டி தந்த இந்த வீடு. வீட்டுல வீடு முடிஞ்ச ஒரு நிலையில தான் இருக்கு. கதவு ஜன்னல் இல்ல, அப்படியே அறையுங்க. சரி, வீட்டோருக்கா பாத்துட்டு கதைப்போம். கதை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். பேர் என்ன உங்களோட? விமலாதேவி. விமலாதேவி. எத்தனை வயசு? 28. 28. அப்பா. சரி அக்கா, நம்ம உங்களோட வீடை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்களோட கதைப்பீங்களா? சரி, ஓகே. இது இப்ப இதெல்லாம் யாரு செஞ்சு வச்சது? அந்த அக்கா தானே. இந்த இதெல்லாம் பெயிண்டிங் எல்லாம் அப்ப நிறைய திறமைகள் இருக்கு போல. இதெல்லாம் எங்கேயும் போய் பழகுனவங்களா இல்ல சும்மா வீட்டுல இருந்துதான் செஞ்சது? இதெல்லாம் அவங்கதான் செஞ்சு வச்சிருக்காங்க. இது சாமியரை. சரி அம்மா, சரி. இந்த வீடெல்லாம் இந்த வெடிச்சு கதவுக்கு லொக்கு இல்லை போல. இங்கால ஜன்னலும் இல்லையா, சும்மா. வணக்கம் அம்மா. அம்மாட பேர் என்ன? கோகிலாதேவி. கோகிலாதேவி. எத்தனை வயசு?
எனக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசு ஆகுது. இப்போ என்ன தொழில் செஞ்சு நீங்கள் இப்போ குடும்பத்தை வாக்கிங்க? நாங்க தொழில் நான் எங்கேயும் போகிறதில்ல, வேலைக்கு வர்ற உழப்பு மட்டும்தான் தொழில். எனக்கு எங்கேயும் போக இல்லாத பிள்ளைய விட்டுட்டு அவைய பார்க்க ஒரு ஆள் வேணும் தானே. நான் எங்கேயும் போகிறதில்ல. அப்போ வந்து மீன் பிடிக்க போகிற நீங்கள் அது உங்களோட கறிக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு நாளும் போகிற நீங்களா? ஒவ்வொரு நாளும் போகிறதில்ல, ஒவ்வொரு நாளும் போக இயலாது. இப்போ நேற்று மகன் வீட்டில் அவர் கேளாயத்தனே கையினே அவர் கொஞ்சம் உதவியாக இருக்குது தானே, மகளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க. அதால் அவர்கிட்ட விட்டுட்டு போகிறேன். மற்றபடி அவள் நிற்கையில போகிறேன், மகள் நிற்கிற நேரம் அவை கேளான்ட்டு நின்றானா அவையோட விட்டுட்டு போகிறேன். அவையோட விட்டுட்டு போகிறேன். இப்போ 2வது மகள் வந்து நாங்கள் இப்போ வந்த உடனே கேட்டிருந்த காமன்ஸுக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 2 மாசமா போகிறாங்க. 2 மாதமா போகிறாங்க. இப்போ அவக்கு வந்து கால் ஏழாண்டு சொன்னீங்க. என்ன மாதிரி அவ போகிறதுல பிரச்சனை இல்லையா? அவைக்கு நாங்கள் போவேனான்னு தான் சொன்னேன். அவ குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு எந்த அளவுக்கு நான் போய் செய்கிறேன் எல்லாட்டி நிற்கிறேன்ட்டு போகுது. இப்போ நேற்று அங்கே போயிட்டு வரக்குள்ளேயும் விழுந்தண்டு சொன்னீங்க. விழுந்துட்டா. என்ன நடந்தது? கல் தடுக்கப்பட்டு விழுந்துட்டா அவன் காலில். அப்பயே நிற்க சொன்னேன். இல்லை கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்க முடிய தட்டி நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். குடும்ப சூழ்நிலையால கால் ஏலாத்தோடையும் போகிறாங்க. அவங்களையும் வந்து நாங்கள் காட்டி கொள்கிறோம். அவங்களோட காலம் வந்து அந்த அளவுக்கு விளக்கம் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கு. பெருசா வந்து சாதாரணமா நம்ம எல்லாரும் நடக்கிற மாதிரி நடக்க இயலாது. அவ கொஞ்சம் பிடிச்சு அப்படித்தான் நடக்கா. ஆனா இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைக்காக அதையும் தாண்டி அவ வேலைக்கு போய் கொண்டு இருக்காங்க. வேலைக்கு போய் எவ்வளவு மாதம் சம்பளம் வரும் அந்த தங்கச்சிக்கு? 35 அப்படி எடுத்த சம்பளம். 10,000 ரூபாய் தண்ணி பில்லு கட்டினேன். அவைக்கு உடுப்புகள் கொஞ்சம் வாங்கினவ. வேலைக்கு போறவ தானே உடுப்புகள் வாங்கினவ. அந்த தம்பிக்கு கிளினிக் போற காசு தந்தவ. 4,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறதுக்கு தந்த. வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவுக்கு தந்தாங்க. இப்போ அவ தானே எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவர் கொண்டு வர 2,000 ரூபாய் கொண்டு போய் காணாதானே செலவுக்கு செய்கிறாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் அம்மாக்களை நாங்கள் நேற்று வீதியில் பார்த்துருந்தாலும் இங்கே வந்த உடனே இவங்களோட நிலைமை தொடர்பாக எங்களுக்கு தெரியாதானே. அப்போ இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அவங்ககிட்டையும் போய் கேட்டேன் நாங்கள். இப்போ கேட்டதில் வந்து அவங்களும் இன்னும் 2-3 குடும்பங்களை அடையாளப்படுத்தியிருந்தாங்க, கஷ்டப்பட்ட குடும்பம்ன்ட்டு. அதோட அம்மாக்கடை நிலைமையும் கஷ்டம்தான்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கிடங்கத்தான் நாங்கள் வந்த. இப்போ எடுத்த உடனே போய் எல்லா இடமும் உதவி செய்ய இல்லாத எங்களுக்கும் இப்போ நிறைய இப்படி பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் நாங்கள். இப்போ போய் எடுக்கிற இடங்கள்ல அவங்க சொல்றத நானும் வந்து என்ன ஏமாத்துறாங்க போல நானும் நம்பித்தேன், உண்மைதான் சொல்றாங்கண்டு. ஆனா அதுக்கு பிறகு போக போகத்தான் தெரியுது இவங்க நம்மளுக்காக பொய்ய சொல்லியிருக்காங்க வீடியோலண்டு. ஏன்னு சொன்னாம இந்த வீடியோ உலக நாட்டுல இருக்கிற எல்லாரும் பார்க்கக்கூடிய, இப்ப நம்ம பேசுற மொழி தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அதுல வந்து உண்மை சொன்னாதான், இல்லாட்டி அந்த கமெண்ட்லயே சொல்லிடுவாங்க இந்த அம்மா சொல்றாங்க போய் இவங்களுக்கு இன்னென்ன வழியில வருமானம் கிடைக்குது, கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதுக்காகத்தான் முன்கூட்டியே நாங்க இங்க ஆடியன்ஸ் அவங்ககிட்டையும் போய் கேட்டேன். நாங்க கேட்ட இடத்துலயே மகளுக்கு மூட்டைக்கு அரசாங்கத்துல 5,000 ரூபாய் தராங்க. மாதம் 5,000 ரூபாய் டிஎஸ் ஆபீஸால தராங்க. இப்ப காசு கூட்டி இருக்குதாம்னு சொன்னவங்க 7,500 ரூபாய் போடுறதாம்னு சொன்னவங்க. அதை தாண்டி வேற ஒரு உதவிகளும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அந்த கியூஆர் காசு எங்களுக்கு தந்துக்கிட்டு வந்தவங்க 5,000 ரூபாய் தந்தவங்க. அப்புறம் இடையில நிப்பாட்டிட்டு திருப்பி போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இடையில கொஞ்சம் நிப்பாட்டினவங்க, அதுக்கு பிறகு இல்லை கொடுத்தவங்க 8,500 ரூபா கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தவங்க. இந்த வசந்திக்கெல்லாம் 8,500 ரூபா அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இடையில நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போய் கதைச்சேன் அவர்கிட்ட. கதைக்கையும் அவர் சொன்னேன், சரி நான் பார்த்து போடுறேன்னு சொல்லி சொன்னவங்க. போடுவாங்க இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள போடுறேன்னு சொல்லி சொன்னவங்க. நாங்கள் ஒரு 6 மாதம் அப்படி எடுத்திருப்போம் நிப்பாட்டி திருப்பி. இப்ப அக்காவுக்கும் வந்து திடீரென்று 8ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இப்படி வந்து சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னவங்க? அதுக்கு அவங்க இந்த சொந்தத்துல கல்யாணம் முடிச்சதால அப்படி வந்தேன்னு சொன்னவங்க. உங்களோட கணவர் உங்களுக்கு முறை மாப்பிள்ளை அப்படியோ? சொந்தமா? அக்காடம் தங்கச்சிடம். அப்பாட தங்கச்சிடம், சொந்த அத்தடமா அப்படின்னு சொன்னவங்க. முறையில அத்தானே அவர் உங்களுக்கு. இப்ப அப்படி திருமணம் செஞ்சதாலதான் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. அது ஒரு சில இடங்கள்ல அப்படின்னு பார்த்துருக்கேன் மாமா. என்னன்னு சொன்னா பிளட் வந்து ஒரு இது அப்படி பார்க்காங்க. அப்படி இருக்கிறதாலையும் பிள்ளைகளுக்கு இப்படியான குறைபாடுகள் வருது. அதுலயும் வந்து ஒரு அக்காவுக்கு மட்டும் அந்த குறைபாடு இல்லை, மற்ற 2 பேருக்கும் சொல்ல போனா ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இப்ப 2வது மகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமா? அவைக்கு இந்த
எங்களை மாதிரி சாதாரணமா நடந்துக்கிற கொஞ்சம் கஷ்டம், இந்த படி ஏறுற எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஆளுக்கு பிடிச்சி ஏறணும். மற்றது கையிலையும் பார்த்தேன், கையும் கொஞ்சம் இந்த சுடுதண்ணி ஊத்துப்பட்ட சின்னத்துல அது கொஞ்சம் விளக்கம் இல்லாத மாதிரி வழக்கம் இல்லாத மாதிரி இருக்கு கையிலையும். கொஞ்சம் பாரம் எல்லாம் தூக்க கஷ்டம். இந்த கையில இந்த பாரமான எல்லாம் தூக்குறது கஷ்டம் கொஞ்சம். மூத்த அக்கா வந்து காட்டியிருந்தோம், அவ வந்து துப்புரவா நடந்துக்கல. நான் நடக்கிறத பார்த்திருந்தேன், அதையும் வந்து காட்டுறேன். கொஞ்சம் வந்து தவழ்ற மாதிரி தான் நடக்காங்க மூத்த அக்கா. அடுத்த ரெண்டாவது தங்கச்சிக்கு வந்து அவக்கு தான் இப்ப அம்மா சொல்லியிருந்தாங்க, அந்த கால் கொஞ்சம் வழக்கம் இல்லை, நடக்கல. படியில எல்லாம் ஏற கஷ்டமாமன்னு சொல்லி பஸ்ஸுகள்ல எல்லாம் தூரத்துல போறோம்டா ஏறது சரியான கஷ்டம். ஒரு ஆள் பிடிச்சு ஏத்தி விடும். அடுத்து வந்து தம்பிக்கு என்ன பிரச்சனை? தம்பிக்கு காது மட்டும்தான் உண்டு, கேட்கறது குறைவு. காது கேட்கறது குறைவு. அடுத்து அந்த இடறி விழுந்துன்னு சொன்னீங்க, அது இப்ப கிட்டத்துலதான், இப்ப 2 மாசம் இடத்தால கை முறிஞ்சு இப்போ ஆப்ரேஷன் செஞ்சு தான் இருக்கிறேன். இப்போ இந்த கிளினிக்கு செவ்வாய்க்கிழமை கிளினிக் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டா ஸ்கூல் விடணும். சரியம்மா, இப்போ உங்களோட குடும்ப சூழ்நிலையை நீங்க சொன்னா தான் எங்களுக்கும் தெரியும். வந்து பார்த்ததுல உண்மையில கஷ்டமண்டு தான் விளங்குது. இப்போ அக்காவும் வந்து அந்த டொய்லெட் இடத்தை வந்து காட்டுறது, ஒரு கம்பி ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சி தான் அவ தவழ்றாப்புல தான் ஏறுறாங்க. அதுல என்ன கஷ்டம், சரியான கஷ்டப்படுற. அப்படி போறது கஷ்டம். இப்படி சும்மா அந்த இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா வைக்க கொஞ்சம் லேசு. ஆனா மழை நேரம் அதோட கஷ்டம். அதுல ஏறி போறதுக்கு நான் தூக்கி கொண்டு உள்ள விடுறேன். தூக்கித்தான் விடணும். இந்த மழை நேரம் இந்த தண்ணி இதுல மேல வந்து கீழே தான் வர்றது தண்ணி. சரியான கஷ்டப்படுறேன். சரியம்மா, இப்ப 3 பிள்ளைகள் நிலைமை இப்படி இருக்கக்குள்ள உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? பிள்ளைகளை நினைச்சு இப்ப எதிர்காலத்துக்கு நாங்க இப்படி இருக்க திடீர்னு எங்களுக்கா இருக்குனால ஒன்று பிள்ளைகளை எல்லாம் இருக்கு சரியான கஷ்டம். அவங்கள யாரும் வச்சு பார்க்குறதா இருந்தால் அவங்களோட கையில் காசு இருந்தால் பார்ப்பாங்க, இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரிதான். அவங்களோட கையில் காசு இருந்தால் வச்சு பார்ப்பாங்க, இல்லாட்டி இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க பிள்ளைகள். அது ஒரு கவலை தான். வெளிப்படுத்திக்கிறேன் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு காட்டிக்கிறேன். பிள்ளைகளை யோசிப்பாங்க தானே சரியா. இப்போ அவங்க இருக்கிற நிலைமைக்கு அவங்களோட மனநிலையை நம்ம பொண்ணாக்க கூடாது. சொல்ல போனா மொத்த மகள் திருமணம் செஞ்சு பிள்ளையோட இருக்க ஒரே சொல்லி இல்லை. இப்போ 28 வயசாயிட்டு ஒரு பேர பிள்ளைய காண்ற வயசு. நாங்க பிள்ளை எப்படி இருக்க இப்போ மற்ற இடத்துகளுக்கு போன நேரம் அவட வயசுல உள்ள பிள்ளையெல்லாம் கட்டிட்டு தானே, அது ஒரு கவலை தானே. சொல்றவர் நாங்க வெளிக்காட்டிக்கிறோம், பிள்ளைகளுக்கு முன்னுக்கு கைக்க கூடாது, அவங்க மனசு புண்படுத்தக்கூடாது. அவங்க யோசிப்பாங்க நம்மனால நம்ம இப்படி இருக்கிறோம், அம்மா அப்பா கவலைப்படுறாங்க யோசிக்க கூடாதுன்னு காட்டிக்கிற இல்லை. அவங்களுக்கு முன்னுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க 2 பேரும் பேசிட்டு போறது, அவங்களுக்கு முன்னுக்கு காய்க்க மாட்டோம். இப்ப வெளியாக்கள் வந்தாலும் கேட்டாலும் அவங்களுக்கு முன்னுக்கு காய்க்கிற இல்லை. அவங்களுக்கு விவரம் தெரியக்க நாங்க அவங்கள குறைபாடுகளை சொல்லி எங்களை கஷ்டத்துக்களை வெளிப்படுத்த அவங்களுக்கு விளங்கும் தானே, நம்ம நல்லா கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அப்ப காய்க்க மாட்டோம். இருக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்டது எதுவும் கேட்டு வாங்கி கொடுக்க இல்லாட்டியும் கவலை என்ன செய்யற, நம்மளால என்னதை செய்யறோம். எங்கேயும் போகணும்னு சொன்னா எங்க சரியாட்டையும் கடையும் வாங்கி சரி கூட்டிட்டு போறேன் இல்லைன்னு சொல்றேன். இல்லை வேலை தானே, ஏண்டா அவங்களுக்கு போய் வேலை செய்வாங்க, அவங்களால என்ன செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருனால எங்கள்கிட்ட கேட்குறாங்க தானே. இப்போ அவங்க காலையிலத்தோட போறான். இவரும் சொன்னவர் போவேனான்னு சொல்லி நானும் சொன்னேன். அந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்து கஷ்டம்ட்டு போகுது. வேலைக்கு போக தேவையில்லைன்னு சொல்லி 2வது மகளை அம்மாவும் ஐயாவும் சொன்னதாம். ஏனெண்டா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. அங்க அக்கா என்ன வேலை செய்யறவங்க? காமெண்ட்ஸ் தைக்கிறேன், உள் வெட்டுறேன். அவ மூத்ததும் தைக்கும், விருந்து வெட்டி தைக்க. சும்மா அந்த நார்மல் மெஷின் கரண்ட்ல போடுற கையில அமர்த்தி அது ஒண்ணு வாங்கி கொடுத்த தப்பா இருந்து இருக்கா. உடைஞ்சிட்டு அது உடைஞ்சிட்டு செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. மற்ற இந்த பனைமட்டையால அந்த நெட்டுப்பட்டி இடியாப்ப தட்டுகள் அதெல்லாம் பின்னுற ஆர்டர் வந்தா பின்னி கொடுக்குறது. அது இங்க ஒரு டீச்சர் ஒரு அம்மா வந்தவங்க, அந்த அம்மா போய் பழகுனா டீச்சர்கிட்ட நான் கூட்டிட்டு வரேன். ஆர்டிஎஸ்ல தான் பழகினவங்க. அதுல போய் பழகினா மற்ற பூ கூடைய அதெல்லாம் செஞ்சு அது சாமான் ஆர்டர் வரும். ஆர்டர் வந்தா கொண்டு கொடுக்குறேன் நானு. இப்ப ஒரு கொஞ்ச நாளா இல்ல, அவங்க அந்த காசு கொஞ்சம்
அவங்களுக்கு கிடைக்கலையா, அதால ஆர்டர் எடுக்காம இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு மாசத்துக்கு 4000 5000 அப்படி அப்படி செஞ்சா தண்டத்தை செலவுக்கு இருந்த இடத்துலயே அவ தண்டை செலவுக்குன்ட்டு எதுவும் தெரிவிக்கிறாங்க அவங்களோட இப்ப உடுப்பு செலவுகளை. தைக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு மெஷின் இருந்தா தைப்பாங்கல்ல. மிஷின் இருந்தா அவை ரெண்டாவது ரெண்டாவது பிள்ளைங்க தைப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு போறதும் தைக்கும். அவ காமெண்ட்டுக்கு போறதும் கஷ்டம் தானே. வீட்டுல இருந்தா அக்காவும் தங்கச்சி உதவியா செஞ்சு கொள்ளலாம். செய்வாங்க. அவ தையல் கிளாஸ் போனவ, தையல் கிளாஸ்க்கு போயிட்டு தான் திருப்பி வீட்டுல நின்று எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்ப காமெண்ட்டுக்கு சாதாரணமா எல்லாரும் வந்து போவாங்க. போயிட்டு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, கால் நோவுது கை நோவுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு உண்மையில உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. சொல்லிக்கிறேன் இல்ல காட்டிக்கிறாரு, சித்தால இப்ப கொஞ்சம் பூசுங்கம்மா கால் நோவுது அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல தானா எடுத்து பூசிட்டு படுத்துரும் சொல்றேன். அப்ப நேத்தும் வந்து சொன்னேன், இப்படி விழுந்துட்ட ரோட்லம்மா காயம் காலில்ன்னு சொல்ல நான் சொன்னேன், இதுக்கு தான் நான் போவேனான்னு சொன்னேன். அது ஒண்ணும் நோவலாமா பெருசா வலி இல்லைன்ட்டு பேசாம இருந்தேன். சரி அம்மா, அக்கா விடத்த வருவாங்களா? கூட்டிட்டு தான் வரணும். அதுக்குள்ளேது கீழே எடுத்தார். ஆடுது வண்டி. ஏன் நம்ம ஆட்டமா இருக்கு கொஞ்சம். அது 12 நாள் தானே. இப்ப வண்டியில நமக்கு சொல்லியிருக்க தாரேன் இருக்காங்க. டிஎஸ் ஆபீஸால. சரி, வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள்ட்ட நிறைய திறமை இருக்காமன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. என்னென்ன வேலை செய்வீங்க? கை வேலை செய்வேன். அப்படின்னு சொன்னா கூட பின்னுறது, வேறது கலர் பேப்பர்ல பூவெல்லாம் செய்யறேன். அடுத்தது உடுப்பு தைப்பீங்களா? கையில சின்ன சின்ன சட்டைகள் தைப்பீங்க. அதெல்லாம் எங்க பழகுன நீங்க? போன்ல பார்த்து யூடியூப்ல பார்த்து பழகினேன். யூடியூப்ல பார்த்து பழகினேன். அடுத்த இந்த பனையோலையால செய்யறது 6 மாசம் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அம்மா கூட்டிட்டு போறவங்க. அம்மா கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வர்றது. சரி, இப்ப அதெல்லாம் நீங்க உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யற நீங்களா? முதல் செஞ்சேன், இப்ப இல்ல. என்ன பிரச்சனை இப்ப செய்யறதுக்கு? இப்ப மழைனால இப்ப செய்யறல. இப்போ ஓலை வெட்ட கஷ்டம், அதனால விட்டுட்டேன். மழைன்னு சொன்னா மழை பெய்யணுமா இல்ல பெய்யக்கூடாதா? பெய்யக்கூடாதா? பெய்யலையே இப்ப மழை. இப்போ ஓலைகள் வெட்டுறதுக்கு இது இல்லையே, வசதி இல்லையே. ஓலை வெட்டுறது கஷ்டம். காசு கொடுத்தா ஓலை வெட்டணும். ஓலை வெட்டுனா செய்வீங்க என்ன? ஓலை வெட்டுறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு? ஒரு பெரிய ஓலை குருத்துக்கு 100 150 அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க. கலர் வாங்கணும், கலர் வாங்கி போடணும். அதுக்கெல்லாம் காசு இருந்தாதான் செய்யலாம். அதுக்கெல்லாம் வந்து நாங்க ஒரு உதவி செஞ்சா நீங்க அந்த தொழிலை செய்வீங்களா? செஞ்சு எங்க விற்பனை செய்வீங்க? இங்க ஒரு இடத்துல கேட்டவங்க கொஞ்சம் தர சொல்லி கொண்டு குடுக்குறேன். நாங்க என்னென்ன செய்வீங்க? ரீத்து பெட்டி, இடியப்பத்தட்டு, சின்ன பெட்டி, லஞ்ச் பாக்ஸ், திருகணை, அந்த மாதிரி அப்படி எல்லாம் செய்வீங்க. பரவாயில்ல, அந்த ஒரு டேலண்ட் இருக்கு தானே. இப்ப 1-2 இருந்துச்சு. 1-2 இருக்குதா? 1-2 இருக்குதா நீங்க செஞ்சது? அம்மா எடுத்து வாங்கலாம் அதையும். இப்ப உங்களுக்கு உடுப்பு தைக்கிறதுல ஈடுபாடு கூடயா இல்ல இந்த பனையோலை? எதெண்டாலும் சரிதான். சரி, இப்ப மெஷின்ல ஏதோ பிரச்சனையாமன்னு சொன்னாங்க, உண்மையிலையா? மெஷின் வந்து வேலை, இது ஊசி எல்லாம் உடஞ்சு வேலை செய்யுது இல்லையா? அது எனக்கு இயலாதாமா? தெரியலையே, அது கொடுத்துதான் பார்க்கணும். பார்க்கல நீங்க? என்ன ஏன் பார்க்கல? காசுக்கு வசதி காணாதனால அப்படியே விட்டு. காசு இல்லாதால விட்டுட்டீங்க. இப்ப நீங்க போட்டிருக்கிற உடுப்பெல்லாம் நீங்க தைக்கிறதா? இல்ல, சின்ன பிள்ளைகளோட உடுப்பு மட்டும்தான் கையில தைப்பேன். சின்ன இல்ல மெஷின் இருந்தா? மெஷின்ல இருந்தா தங்கச்சி தைப்பாங்க, கால் வச்சு தைக்கல தானே. அப்ப வெட்டி எல்லாம் கொடுப்பீங்க என்ன? வெட்டி கொடுத்தா தங்கச்சி தைப்பாங்க. சரி, கிரேட் 8 வரைக்கும் ஸ்கூலுக்கு போனதாம நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க? குலக்கோட்டம் தமிழ் வித்தியாலயம். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நடந்துதான் போற நீங்க ஸ்கூலுக்கு? சைக்கிள் வச்சிருந்தேன். சைக்கிள்ல போறது. அப்ப திடீரென்று என்ன நடந்தது? திடீரென்று என்ன தெரியல. இருக்கு விழுவல், ஒரு விழுவல்.
நடந்து போயிட்டு இருக்கும் போதே திடீரென்று விழுந்துரும். இப்படி விழுந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கொழும்புல கொண்டு போய் கொஞ்சம் நில்லுங்க. 1 மாசம் வச்சிருந்து இதுல விடத்தை வந்து ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதுல இருந்து உரத்துட்டு அதுக்கு பிறகுதான் ஃபுல்லா நடக்கலாம் போனது. ஓரளவு நடந்துட்டு இருந்த அக்காவுக்கு ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சதாம். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கூடி நடக்கலாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பார்த்ததா நீங்க அதை செஞ்சிருக்காட்டி ஓரளவு நல்ல மண்டு. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாட்டி நான் இன்னும் படிச்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காட்டி இன்னும் படிச்சிருப்பாங்க. நல்ல கட்டித்தனம்மா படிப்புல. அம்மாவோட பொண்ணு அப்பாட அம்மா அவங்களோட தான் போகணும். உங்ககிட்ட கேட்டவங்களா? ஓ, கொழும்புல அம்மா தண்ணி இருந்தவங்க. அவங்க என்ன சரியாகட்டும்னு சொல்லி ஓம்பப்பட்டிருப்பாங்க. ஆப்ரேஷன் செஞ்சு முடியத்தான் பெத்த தாய்க்கே தெரிஞ்சிருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு. உங்ககிட்ட கேட்டோன்னே நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு அப்ப தெரியாது என்னன்றதுன்னு தெரியாது. சரி அம்மா அதை கொண்டு வாங்க பாப்போம். இது இந்த போல குருத்துல வேற கலர் போட்டது. இது கோயில்களுக்கு கைப்புறசட்டி எடுக்கிறது எடுப்பாங்க. இது நீட்டு போட்டு இது கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்காங்க. மழை பெஞ்சா அப்படி ஆயிடும். மழை பெஞ்சா அப்படி மஞ்சளா போயிடும். மஞ்சளா போனா பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க எடுக்கிறது. இதெல்லாம் வந்து அக்கா செஞ்சதுதான். இதெல்லாம் என்ன விலை? இது 60 ரூபா. ஒரு தட்டு 60 ரூபா. இது அது 100 ரூபா 120 ரூபா அப்படி கொடுக்கும். இப்ப நீங்க படிச்சு என்ன ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது? டாக்டர் ஆகணும்னு சொல்லின்னு நல்லா படிச்சிருந்தீங்களா? எல்லாத்துல ஒரு அளவு படிச்சு. இப்ப இடையில வந்து ஸ்கூல் போகாம விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருந்தது? கவலையா இருந்துச்சு. போகணும்னு கேட்டீங்களா வீட்டுல? போகணும்னு தான் வந்தேன் நான் ஹாஸ்பிட்டல்ல பாதி டிக்கெட் வெட்டி. அதுக்கு பிறகு கால் கொஞ்சம் எல்லாம் போயினால விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறீங்களா? இப்ப போறல. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? கிளினிக் அப்படி வர சொன்னவங்களா? ஒண்ணுமே சொல்லல. சரி ஓகேக்கா. அடுத்த வந்து நீங்க இப்ப ஒரு தரம் இல்லாட்டி ஒரு சாமான் எடுக்க போறோம்னு சொன்னா நீங்களா அப்படியே நடந்து போறீங்கன்னு? வீட்டுக்குள்ளே கிட்டத்துல தான் நான் போவேன். ஒரு மாதிரி போய் சேருவீங்க. நாங்க இப்ப வரக்குள்ளேயே அப்படித்தானே நடந்த நீங்க. சரி அக்கா, நீங்களும் எங்களோட கதைச்சத்துக்கு நன்றியா. உங்களுக்கு வந்து பணமட்டை அந்த இதுகள் ஓலைகள் வாங்குறதுக்கு சாயங்கள் போடுறதுக்குரிய உதவிகளை நாங்க இப்ப செய்வோம். அதையும் தாண்டி வந்து நீங்க என்ன செய்ய ஆசைப்படுறீங்க? தையல் மிஷின் இருந்தா தைப்பீங்களா? தையல் மிஷின் தான் தைப்பீங்க என்ன? அதுக்குரிய உதவியை வந்து நாங்க எங்கட உறவுகள்கிட்ட தான் கேட்டு பார்க்கோம். அவங்க உதவிகள் செஞ்சா இங்க வந்து நாங்க செய்வோம். சரியா? நீங்க யோசிக்காதீங்க, வீட்டுக்குள்ள போய் இருங்க. கஷ்டப்படுத்திட்டோம் பரவாயில்ல. சரி ஓகே. சரி, அக்காவோட நிலைமையும் பார்த்துருந்தோம். நிறைய திறமைகள் இருந்தும் அதை வந்து செய்யறதுக்குரிய ஒரு முதலீடு அவங்களுக்கு தேவைப்படுது. குறிப்பா சொல்ல போனா அவங்களுக்கு அந்த கைவேலைப்பாடு பனை ஓலைகளால செய்யற பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்வாங்க. ஆனா அந்த பனை ஓலை எடுக்கிறதுக்குரிய காசு, அந்த சாயங்கள் வாங்குறதுக்குரிய காசுகள் இல்லாதால அவங்க இப்போதைக்கு செய்யாம இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து உடுப்பு தைக்கிற திறமைகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த மிஷின் எல்லாம் வந்து பழுதா போயிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ மற்ற தங்கச்சும் வந்து செய்வாங்கன்னு சொன்னா அப்ப அவங்கள கூப்பிட்டேன் நாங்க. அவங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க வீடியோஸுக்கு வாரத்துக்கு. வர விரும்பாதவங்களே நம்ம வற்புறுத்தி இல்லாதானே. அப்ப அதால அம்மாவும் வந்து விட்டுட்டா. அம்மா நிறைய தரம் கூப்பிட்டு பார்த்தனீங்க. கூப்பிட்டா வெக்கமா இருக்கான் பாரு. சரி அம்மா, வந்த உடனே வந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க பயிரெல்லாம் செய்யலாம், ஆனா செய்யறதுக்குரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி. என்ன பிரச்சனைம்மா? தண்ணி மீட்டர் ஓடுறது தானே. அப்ப பைப்பு தண்ணியில செய்யலாம். எங்களுக்கு கிணறு ஒண்ணு இருக்கு மாதிரி இருந்தா நாங்க வீட்டு தோட்டம் செய்யலாம். வளவு இடம் இருக்குது. கிணறு அந்த கிணத்துல எங்களுக்கு தண்ணி எடுக்கல. அது புது கிணறு தானே, மோட்டர் போட்டு எடுக்க விட மாட்டாங்க. அது கோடைக்கு மட்டும்தான் தண்ணி மாறி. இந்த கோடை நேரம் தண்ணி நிக்காது, கிணத்துல வத்திரும். குழாய் கிணறா இருந்தா தண்ணி எப்பயும் இருக்கும். அது நாங்க இப்போ வாழைகள் வச்சாலே எங்களுக்கு உதவியா இருக்கும். குழாய் கிணறுன்னு சொன்னோம்மா, இங்க வந்து குழாய் கிணறுகள் அடிச்சிருக்காங்களா? இங்க பக்கத்துல அடிச்சிருக்காங்க. எத்தனை அடி அடிச்சிருப்பாங்க? எத்தனை அடின்னு தெரியாது. அப்படியும் கிட்டத்தட்ட 100 அடி அடிக்கிறேன்னு சொன்னாலும் சரியான விலம்மா. இது வந்து பொதுவான உதவியலா நாங்க ஒரு இடத்துல வந்து குழாய் கிணறு அடிக்காம செஞ்சு கொடுத்துருக்கோம். கோழி வளர்ப்பு அப்படி கோழி எதுவும்
அப்படின்னு சொன்னா நான் 100% உறுதிப்படுத்த மாட்டேன். ஆனா கோழி வளர்ப்புக்குரிய உதவிகள்லாம் செஞ்சிருக்கோம் நாங்க எங்களோட சேனலின் மூலம். அப்படியான உதவிகள் கிடைச்சாலும் இப்ப கோழி வளர்க்குறேன்னு சொன்னாம கோழி கூடுகள் இருக்கா? கூடுகள் இருந்து உடைஞ்சிட்டு நாங்க கோழி வச்சிருந்தேன், உடைஞ்சிட்டு கூடெல்லாம் கண்ணால் கூட கோழி இல்லாம இருக்கு, உடைஞ்சிட்டு எல்லாம். கோழி கூடு வந்து கட்டி இருந்ததா இல்ல வாங்கி இருந்ததா? கோழி கூடு கல்லால கட்டி இருந்தேன். கல்லால கட்டி இருந்தது உடைஞ்சிட்டா? இப்ப அது மண் தானே, மண்ணால கட்டி இருந்தேன். மண்ணால களிமண்ணால கட்டி இருந்தேன், மலைக்கெல்லாம் கரைஞ்சி உடைஞ்சிட்டு தகரம். கோழி வளர்க்கக்கூடிய ஒரு இடம் தானே, பெரிய இடவசதியா இருக்கு. அப்ப அந்த தொழிலை வந்து செய்யலாம். அதையும் தாண்டி வந்து மற்றது அவங்களோட நிலைமையை பார்த்தாலும் கடும் பிரச்சனையா தான் இருக்கு. 3 பிள்ளைகளுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனையா இருக்கு. எங்களால வந்து இந்த உதவி கிடைக்கும்னு சொல்லி 100% உறுதிப்படுத்தலாம். எங்களோட உறவுகள் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க வந்து என்ன உதவி செய்ய சொல்றாங்களோ உங்களோட குடும்பத்துக்கு அதை வந்து நாங்க செய்வோம். அக்கா வந்து ஏறுறதுக்கு தான் டாய்லெட்ல இந்த கம்பி வச்சிருக்காங்க. அதுவும் டாய்லெட் வந்து உடைஞ்சி ஒழுகுதான். மழை நேரத்துல டாய்லெட் போறது வந்து அக்கா ஃபுல்லா நனையிறதாம் சொன்னாங்க. இந்த பிளேட் அதால வந்து தண்ணி இறங்குதாம் உள்ளுக்குள்ள. சரியம்மா, இப்போதைக்கு வந்து எங்களால செய்ய முடிஞ்ச உதவியா உங்களுக்குரிய உலருணவு பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. சரி. இது வந்து 8695 ரூபா. ஓட்டோவுக்கு வந்து நாங்க ஓட்டோவில் தான் கொண்டு வந்தோம். உங்களோட மெயின் கடைக்கு போயிட்டு 300 ரூபா எடுத்திருந்தாங்க. இப்போ எல்லாம் சேர்த்தம்மா உங்களோட உதவி 8995 ரூபா. இதுல வந்து அதற்குரிய மிச்ச பணம் இருக்கு. உங்களுக்கு உதவிக்கு 10,000 ரூபாய் எடுத்திருந்தாங்க. அதுல மிச்ச பணத்தை தந்திருக்கேம்மா. இந்த உதவியை வந்து செஞ்சது லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா தனது மகன்ற 21வது பிறந்த தினம். அவர் வந்து 8ஆம் மாதம் 25ஆம் தேதி தனது பிறந்த தினத்தை கொண்டாடுறாரு. அவரோட பெயர் வந்து பிரவின்ஷன் தம்பிக்கு வந்து நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்குரிய உதவியை செஞ்ச அந்த தம்பிக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் என்ன சொல்ல விரும்புவீங்க? நன்றியை சொல்லிக்கிறேன். அவரோட பிறந்த நாள் வாழ்த்துகள். நல்லா இருக்கணும். இந்த உதவி செஞ்சதுக்கு பெரிய ஒரு நன்றி அவங்களுக்கு. எங்களுக்கு இந்த இல்லாத பிள்ளைக்கு பாத்ரூமுக்கு ஒரு உதவி செஞ்சு தந்தா மிச்ச நன்றியா இருக்கும். உதவியா பிள்ளைக்கு பாத்ரூமுக்குரிய ஒரு உதவிகள். எங்களை பொறுத்த மட்டும் வந்து ஆரம்பத்துல நீங்க அந்த வாழ்வாதார உதவி கேட்டிருந்த நீங்க அந்த கோழி வளர்ப்பு அல்லது வந்து அக்காவுக்குரிய தையல் மிஷின் உதவி கேட்டிருந்தவங்க இப்ப வந்து திடீரென்று வாழ்வாதார உதவியை தவிர்த்து டாய்லெட் உதவி கேட்கீங்க. காரணம் என்ன? காரணம்னா மழை நேரம் சரியான சிரமப்படுற போறதுக்கு நான் தூக்கி லைட்டு போறதுக்கு டாய்லெட் சொன்னா உங்களுக்கு இருக்கு தானே? அதுல இருக்குது. அந்த மேல ஏறி போற மழை நேரம் சரியான கஷ்டம். அது என்ன திருத்தணும்? அது கீழே அந்த மலையில நனைஞ்சு போய் வர மாதிரி அப்படி கொஞ்சம் உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலுக்கு கொஞ்சம் மேலுக்கு கொஞ்சம் சீட்டு தகரம். வீட்டுல இருந்து டாய்லெட்டுக்கு போற வழிக்கு அதுல வந்து ஒழுங்கான முறையில இல்ல, மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுற இடமா இருக்கு. அப்ப அதுக்கு வந்து சீட்டோ அல்லது தகரம் போடுறதுக்கு ஒரு உதவி கேட்கீங்க. மழையில தெரிஞ்சதுக்கு எவ்வளவு தேவைப்படும் நினைக்கீங்க? எனக்கு தெரிய என்ன விலைன்னு தெரியாது. ஒரு சின்ன ஒரு இதுல சொல்லுங்களேம்மா. நீங்க பாக்குறத விட ஒரு கொஞ்சம் கூட தான் நாங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. தகரம் என்ன விலைன்னு தெரியாது. ஒரு 20-25 கிட்ட போகும்னு நினைக்கிறேன். 20-25 அப்ப சரியாதான் இருக்கு. நாங்க 20-25 தான் அதோட விலையா இருக்குமாம்மா. அப்ப எங்களுக்கும் வந்து 100% உறுதிப்படுத்தியல அந்த உதவி கிடைச்சா நாங்க வந்து செய்வோம். சரியா? நன்றி. ஓகே. சரி, இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் இருக்கிற 3 பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுல வந்து 2 பேர் அவங்க வீடியோவுக்கு வர விரும்பல. அதுல ஒரு தங்கச்சி சொன்னாங்க நான் வந்து அழுதுருவேணும்னு சொல்லித்தான் நான் வரலன்னு சொல்லி. இதுல நம்ம வந்து வர ஏலாண்டு சொல்றவங்களை வற்புறுத்த இயலாது. அந்த கால் கொஞ்சம் இயலாத அக்கா வீடியோல வந்து பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய திறமை இருந்தும் அதை வந்து பயன்படுத்த இயலாத ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அப்ப இவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியா இவங்க கோழி வளர்ப்பு அல்லது வந்து அந்த அக்காவுக்குரிய தையல் இயந்திரம் கேட்டிருந்தாங்க. இப்ப அதையும் தாண்டி இந்த அம்மா கடைசியில சொல்றாங்க என்ன விஷயம்னு சொன்னா, அந்த அக்கா அந்த மழை காலங்கள்ல டாய்லெட் இருக்கிற இடத்துக்கு போற வழியில தகரங்கள் அடிச்சு தந்தா அவங்களுக்கு வந்து அந்த அக்காவை கொண்டு போய் வாரத்துக்கு இலகுவா இருக்குமாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து 20-25,000 ரூபாய் அந்த ரேட்டுக்குள்ள முடியும் என்ற மாதிரி அவங்க ஒரு கணிப்புல சொல்றாங்க. எனக்கும் வந்து சரியா தெரியல எவ்வளவு ரூபாய் முடியும்னு. இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம்.
இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெபி பிளாக். பை.